10th standard chapter 6 trigonometry exercise 6.3 நம்ம 6th sum பார்க்க போறோம். A lift in a building of a height 90 feet with transparent glass walls is descending from the top of the building. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு லிஃப்ட்டு, இது ஹைட்டை வந்து பார்த்திங்கன்னா 90 feet கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அட் த டாப் ஆஃப் த பில்டிங் தி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு எ ஃபவுண்டைன். எப்படி இந்த டாப்பில் இருந்து இந்த ஃபவுண்டைனை மீட் பண்ணுது. ஓகேவா? இதோட டிப்ரெஷன்னா மேலேருந்து கீழே பார்க்கும்போது அதோட ஆங்கிள் எவ்வளோ, 60 டிகிரி. அப்போ இங்கே எனக்கு நம்ம எப்போ இருந்தாலும் இந்த மாதிரி ஆங்கிள் போடுவோம் இல்லையா, அந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ, 60 டிகிரி. இன் தி கார்டன் மீட் பண்ணுது 60 டிகிரிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. 2 minutes கழிச்சு இந்த லிஃப்ட் மேலேருந்து கீழே இறங்கும். ஆமாம் தானே, மேலேருந்து கீழே இறங்கும். 2 minutes லேட்டர் த ஆங்கிள்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் ரிடியூஸ் டு 30 டிகிரி. மேலேருந்து கீழே இறங்கணுன்னே அது எங்கே மீட் பண்ணும், அந்த ஃபவுண்டைன் கார்டன்ஸ் தான் மீட் பண்ணும். அப்போ இதோட ஆங்கிள் எவ்வளோவா குறையுதான், 30 டிகிரிக்கு குறையுது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. 30 டிகிரிக்கு குறையுது. அப்போ இஃப் த ஃபவுண்டைன் இஸ் 32 √3 feet, அப்போ இந்த ஃபவுண்டைனோடது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் எவ்வளோ சொல்கிறாங்க, 32 √3ன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த லிஃப்ட் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட். நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இதை நான் என்ன பண்ணணும், இதை ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட். அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லிஃப்ட் வந்துருக்கு இல்லையா, மேலேருந்து கீழே வரைக்கும் வந்திருக்கோம், 2 minutes வந்துருச்சு. அப்போ அதோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ஸ்பீடை கண்டுபிடிச்சா தானே நம்மளுக்கு வேல்யூ தெரியும். வாங்க பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு நம்ம லெட்டர் வச்சுருவோமா, ஏ, இவங்க வந்து பி, இங்கே சி வந்தால் இங்கே ஆப்போசிட்டில் டி, இங்கே இது தானே ஃபஸ்ட்டு நம்ம ஆங்கிள் வரைஞ்சோம், அதனால இது இ, இவங்க வந்து எஃப். ஓகேவா? இப்போ ஏபிங்கிற ஹைட்டு நம்மளுக்கு தெரியும், பில்டிங்கோட ஹைட் எவ்வளோ, 90 feet. இங்கே ஏடிங்கிற அந்த லிஃப்ட் எவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சுங்கிறத அந்த ஸ்பீடை தான் நம்ம கண்டுபிடிப்போம். எவ்வளோ மினிட்ஸில் வந்திருக்குன்னா 2 minutes வந்திருக்கு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆங்கிள் எப்பொழுதும் போல் எழுதிடுவோமா, ஆங்கிள் என்ன பண்ணியிருக்கோம், இஏசி. என்ன பண்ணியிருக்கோம், இஏசின்னு எழுத போகிறோம். இஏசி ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இஏசியில் எழுதிட்டேன். ஈக்குவல், அப்புறம் ஆங்கிள் இப்போ அடுத்து எடுத்துக்கிறது வந்து ஏசிபி. ஏசிபி அப்படிங்கிறதையும் எழுதியாச்சு. இது வந்து ஆங்கிள் எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா 60 டிகிரி. இங்கேயும் 60 டிகிரி. இந்த இது ஒட்டுமொத்தமாகவும் நம்ம 60 டிகிரின்னு தான் எழுதுவோம். ஓகேவா? அப்போ 60 டிகிரின்னு எழுதியாச்சு. அடுத்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா எஃப் எழுதிட்டோமா, டிசி, எஃப்டிசி. இந்த இதில் எஃப்டிசி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி. ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி ஈக்குவல், இதோட ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, 30 டிகிரி. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 minutesல அது கீழே வந்துச்சு. எவ்வளோ டிகிரியில் வந்திருக்குன்னா 30 டிகிரியில். அப்போ 30 டிகிரிங்கிறத எழுதிக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் டிசிபி. இப்போ நம்ம இந்த என்ன பண்ணுறோம் பாருங்கள், டிசிபி ஆப்போசிட் சைட் அட்ஜசன்ட் சைட். டிசிபி எடுத்தாச்சா? இப்போ ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடுனாவே நம்ம என்ன எடுத்துக்குவோம், டேன். அதோட டிகிரி எவ்வளோல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. டிசிபி எவ்வளோ டிகிரி, 30 டிகிரி ஈக்குவல் என்ன பண்ணுவோம், டிபி டிவைடட் பை சிபி. எங்கே இந்த பேஸு இங்கே பாருங்கள், டிபி ஹைட்டு, சிபி பேஸு, அதான் ஆப்போசிட் சைட் அட்ஜசன்ட் சைடு எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு tan 30 டிகிரியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/√3 ஈக்குவல், எனக்கு டிபி தெரியாது அதனால் இதை எழுதிக்கிட்டேன். சிபி இந்த பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஃபீட்டு வந்து 32√3 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டினாமினேட்டரில் ரைட் சைடில் இருக்கிறவங்கள இங்கிட்டு கொண்டு வரும்போது, லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது அது நியூமரேட்டருக்கு போகும். இந்த √3 நம்ம கீழே எழுதிக்கிறோம். இந்த டிபியை அப்படியே வச்சிட வேண்டியதான். இப்போ √3 கேன்சல் ஆச்சுன்னா டிபியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டிபியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 30 feet அப்படிங்கிறதையும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏடி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஏடியை ஏன்னா 2 minutesல அது எவ்வளோ ஸ்பீடுக்கு போயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ ஏடி எழுதிட்டோம். ஏடி ஈக்குவல் ஏபி. இங்கே பாருங்கள், ஏபி அதோடது நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ ஃபீட்டு, 90 feet ஹைட்டு. ஏபி மைனஸ் டிபி. ஏபி மைனஸ் டிபி. ஏன்னா டிபி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 30 feetன்னு. அப்போ ஏபியோட வேல்யூ இங்கே எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, 90. டிபியோடது 30. 90லேருந்து 30 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ஃபீட் கிடைக்கும்னா 60 feet கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டைம் டேக்கன் எடுத்திருக்காங்க. டைம் டேக்கன் எடுத்தது வந்து எவ்வளோ, 2 minutesல மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு. 2 minutes.
இப்போ 2 இன்ட்டு போட்டேன். இப்போ நம்ம இதுக்கு எவ்வளோ ஒரு 60 செகண்ட்ஸ்னு வைப்போமா ஒரு இதுக்கு. அப்போ 2யோட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். ஏன்னா மேலேருந்து லிஃப்ட் என்ன பண்ணியிருக்கு, கீழே இறங்கியிருக்கு 2 மினிட்ஸில். அப்போ அந்த ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னா ஸ்பீட் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதணும். அப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸோடது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளோ 60. டிஸ்டன்ஸ் எவ்வளோ 60 கண்டுபிடிச்சாச்சு. டிவைடட் பை டைம் என்னது 2 × 60. 2 × 60 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம அடிக்க போகிறோம். இப்போ 60 அடிக்கிறோமா, இங்கே பாருங்கள் 160 சார் 60, இங்கே 160 60. இப்போ இதுக்கு என்ன வரும், என்ன தான் 1ஓட நான் 2 பெருக்குனாலும் எனக்கு கிடைக்கிற வேல்யூ டினாமினேட்டரில் 2 தான் வரும். ஏன்னா 1 2 is 2. மேலே 1 மாறவே மாறாது. இப்போ 2 டேபிளில் அடிக்கிறேன். ஏங்கண்ணா மேம் கீழே அடிச்சிட்டிங்க மேலே அடிக்க முடியாது. அப்போ 0 பாயிண்ட் வச்சு இங்கே 0 ஆட் பண்ணுங்கள். 1 2 is 2, 5 2s are 10. அப்போ ஆன்சர் 0.5 feet per seconds. அப்போ அதோட ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.5 feet அப்படின்னு சொல்கிறாங்க.